ஜஸ்ட் இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கரண்ட்லாம் போகுது. நார்மலாக எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் எடுத்து ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளுக்கு எல்லாருமே ஸ்பெஷலாக நம்ம எதாவது சாப்பிடுவோம், எதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு நான் எதாவது சின்னதாக ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நைட்டு வந்து அம்மாட்ட கேட்டிருந்தேன். அம்மா ஒரு 20-30 பேருக்கு ஏதாவது சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ பிரியாணி கேட்டிருந்தேன், சிக்கன் பிரியாணி வந்து இன்னைக்கு சமைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, ஸோ வியாழக்கிழமை அவங்க சமைக்கவே மாட்டாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி பதிலாக வெஜ் பிரியாணி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா வெஜ் பிரியாணி பண்ணாங்கன்னா அவங்க லைட்டாக அது ரொம்ப மசாலாவாக இருக்கும், ஸோ நல்லா இருக்காது. எனக்கு அவங்க பிரியாணிக்கு எடுத்து அவங்களுக்கு அவங்க செய்கிறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா புளியோதரை நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் புளியோதரை கேட்டிருந்தேன், புளியோதரை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த புளியோதரை இன்னைக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு ரோட்டில் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு ஒரு வேளை நம்மளால் கொடுக்க முடியாது, அது நல்லா இருக்கும்ல. ஸோ அது ஒரு என்னோட பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷலாக நினைக்கிறேன். ஸோ வாங்க பேக் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசினேன். ஸோ இப்போ நார்மலாக பேசுகிறேன் அப்படியும் போல. இவ்வளோ நேரம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து இதில் தான் கேசரி இருக்குது. ஸோ கேசரி வந்து நம்ம லாஸ்ட்டாக மேலே உங்களுக்கு இலையை வச்சு அதனால போனோம். இப்போதைக்கு சாப்பாடு போடலாம். இந்த சாப்பாடு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுக்க போகிறோம். நான் கேமரா பரவாயில்ல அப்படியே எடு. 3 மணிக்கு சொன்னேன், அம்மா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலாக காலையில் 3 மணிக்கு சமைச்சு இப்போ ரெடியாக இருக்குது சூப்பராக. அப்புறம் நான் சாப்பிட்டு பார்க்கறதுக்கும் செமையாக இருந்துச்சு. மேலும் சொல்லணும்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், கட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மாதிரி இருக்குல்ல, பிரியாணி ஆயிடுச்சா? பார்க்க பிரியாணி மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது புளியோதரை தான், ஆனால் சூப்பராக இருக்கும். கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி இப்போ அம்மா செய்கிறது. இது எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் புளியோதரை. என் பர்த்டேக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருமே நல்லா இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது யூடியூப்ல போடலான்னு எடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனால் 195 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. சாரி 199 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது என்கிட்ட. பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. எப்படின்னா ஒரு 40 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னா ஒரு 40 பேர் தான். ஆனால் மிச்சம் ஒரு 140 பேர் சம்திங் தெரியாத ஒரு பர்சன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வீடியோ பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த 140 பேருக்கும் 199 மொத்தமாக எல்லாருக்குமே அப்படியுமே வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய புது சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்து. ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவோமா இன்னைக்கு? We hope for the best. நார்மலாக எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் எடுத்து நம்ம கொடுக்கணும். கம்மியாக இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துரு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிறது. கொஞ்சோண்டு ஸ்வீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா கேசரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த கேசரியும் அப்படியே இலைய வச்சு ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிட்டாங்க இன்னைக்கு சாப்பிட்றது. இந்த மாதிரி டெய்லி யாராவது கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கும். எதுவும் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாள் கொடுப்போம். கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சோம்னா
2 நாள் 3 நாள் கொடுப்போம். அப்படின்னா நல்லா சந்தோஷம் தான். நான் டெய்லி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். வீடியோ சரியா போகுதுன்னு அதை பார்த்துக்கலாம்.